ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு ஜாப்பனி அனிமே சீரிஸான டுயல் மாஸ்டர் லாஸ்ட் அனிமோட ஃபர்ஸ்ட் எபிசோட பத்தி பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு யாருனா ஃபர்ஸ்ட் டைமா வந்திருந்தீங்கன்னா, மறக்காம அந்த ஃப்ரீயா இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன தட்டி விட்டுட்டு, உங்களால முடிஞ்ச சப்போர்ட்ட குடுங்க. வளவளன்னு பேசி உங்களுடைய டைம வேஸ்ட் பண்ண விரும்பல. வாங்க நம்ம இன்னைக்கு ஸ்ட்ரெயிட்டா எபிசோடுக்குள்ளார போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல டேய் மச்சான் நீ ரொம்ப கூலானவன்டான்னு சொல்லிக்கிட்டு வந்துகிட்டு இருக்க. பார்த்தா அவனுடைய தலையை யாரோ வெட்டி தள்ளிடுறாங்க. அதை பார்த்தா அவனும் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க. அவனுடைய தலையும் யாரோ வெட்டிடுறாங்க. யாரா அந்த சம்பவத்தை பண்ணதுன்னு பார்த்தா கிறிஸ்டா தான் அதை பண்ணியிருக்கா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோடைய ரூமை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோ அப்படியே நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கு. அவனுடைய பேஸ்கெட்ல இருக்கிற காடு ஜொலிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அடுத்த நாள் பொழுது வெடியும் நியூஸ்ல அவனுங்க 2 பேரையும் சாவடிச்சத பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. டேய் வின்னு என்னடா பண்ணிட்டு இருக்க? கஸ்டமர் வந்திருக்காங்க சீக்கிரம் வாடா. சரின்னு சொல்லிட்டு அவனும் ஆர்டர் எடுத்துட்டு என்ன ஆர்டர்ன்றத அவன் கிட்ட சொல்றானுங்க. அப்படியே டைம் ஆகவும் அவன் வீட்டுக்கு கிளம்பலான்னு வர. டேய் சும்மா இருந்தனா வாடா எங்கன்னா வெளியில போலான்னு அவனுங்க கூப்பிட. இல்லடா மன்னிச்சிருங்கடா எனக்கு வேலை இருக்கு. சரி நாங்க போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு அவனுங்க அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. நம்ம ஹீரோவோ தனியா நடந்துகிட்டே என்னுடைய பாஸ்ட் மெமரி எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. எனக்கு பாதி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. வேற எதுவுமே ஞாபகம் இல்ல. ஏதோ ஒரு சில காரணத்தினால எனக்குன்னு ஒரு வீடு இருக்கு, குடும்பம் இல்ல. ஆனா நான் பார்ட் டைம் ஜாப் போறேன், ஒரு ஸ்கூலுக்கு போறேன். ஆனா அந்த இடத்துல இருக்கிற யாரையுமே எனக்கு தெரியாது. உண்மையிலே நீ தான் அந்த கிரிஃபோட வின்னான்னு அவனுக்குள்ளாரே கேட்டுக்கிறான். பார்த்தா அந்த இடத்துக்கு நிக்கா வந்துட்டு டேய் வின்னே நீ இங்கதான் இருக்கியா? எல்லாரும் நம்மளுடைய ஸ்பாட்ல தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வாடா போலாம். அதுக்கு நம்ம ஹீரோவா உள்ளுக்குள்ளாரே இவ என்னுடைய கிளாஸ்மேட் கட்டோரி நிக்கா. இவ எப்பயும் என்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. ஆனா அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியாது. வின் அங்க கொஞ்சம் பாருடா. என்னதுன்னு பார்த்தா நம்ம ஆளு ஒரு ஆடுல நடிச்சிருக்கா. அதுல வந்திருக்கிற டைலாக நம்ம ஆளு கிட்ட சொல்லுவோம். நீ இப்ப என்ன பண்றன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வேற ஒரு பொண்ணுடே அது நிக்க தானே. யாரு அதுன்னு அவனுடைய பாய் ஃப்ரெண்டு கேட்க, என்னடா உனக்கு தெரியாதா? இவ தான் இப்ப ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கா. ஓ அந்த இன்ஃபுளுசர் இவ தானா? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இவன் அவனுடைய பாய் ஃப்ரெண்டா தான் இருப்பான். நீங்க சரியா தான் சொல்றீங்க. சரி வா டார்லிங் நம்ம இங்க இருந்து போலாம். பாய் பாய் நாங்க உங்களை அப்புறமா சந்திக்கிறோம். அந்த மாதிரி சொல்றியா? அதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? அதெல்லாம் எதுவும் இல்ல, வா நம்ம போலாம். அதுக்கு நம்ம ஹீரோவோ உள்ளுக்குள்ளாரே இவ உண்மையிலே என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். வின் நம்ம ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணி பாதி வருஷம் ஆயிடுச்சுறான்னு சொல்ல அப்படியே நம்ம ஹீரோவோ அப்படியே ஃபயர் பிளாஷ்பேக் எல்லாம் யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சாராம். வின் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சரி வா நம்ம 2 பேரும் ஒண்ணா விளையாடலாம். நம்ம ஹீரோயினும் இந்த இடத்துல இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். எனக்கு இந்த இடம் பிடிக்கும்னு சொல்ல நம்ம ஹீரோவோ எனக்கும் இந்த இடம் பிடிக்கும் தான் நினைக்கிறேன்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் என்ன நீ நினைக்கிறேன்னு நான் சொன்னேன். அது என்னுடைய பாஸ்ட் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. சரி வா அப்படின்னா நம்ம போயிட்டு உனக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படியே நம்ம ஹீரோவோ ஒரு மாதிரியா ஃபீல் பண்ண அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்தா நிக்கி வின் நீங்க ரொம்ப லேட்டா வந்துட்டீங்கன்னு சொல்ல எங்களை மன்னிச்சிடுறா. சரி வா போய் விளையாடலாம். பார்த்தா அந்த இடத்துல ஹை ஸ்கூல் பசங்க விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா இது நம்மளுடைய ஸ்பெஷல் பிளேஸ் ஆச்சு. அதை தான் எடுத்துக்கிட்டானுங்களே. என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எதனா பிரச்சனையா உங்களுக்கு? அதெல்லாம் எதுவும் இல்லை, எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்பாட்டி நான் இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்கேன்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஆளுங்களும் வாங்க போலன்னு சொல்லிட்டு கூப்பிட அப்படியே அவங்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இவனுங்க எதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்களோ. ஆனா நம்ம ஹை ஸ்கூல் பசங்க கிட்ட பிரச்சனை வச்சுக்க கூடாதுரா. நம்ம இப்ப என்னதான் பண்ண போறோம்னு தெரியலையேன்னு யாரோ சொல்ல அப்படியே நம்ம ஹீரோயினும் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. வின் அது உன்கிட்ட தானடா இருக்குன்னு கேட்க அப்படியே அவனுடைய வீட்டுக்கு வந்துறாங்க. என்னடா உன்னுடைய வீடு இப்படி இருக்கு, ஒழுங்கா மெயின்டைன் எல்லாம் பண்ண மாட்டியா? அதெல்லாம் விட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அந்த காடை கண்டுபிடிச்சிட்டு அதுல கை வைக்கவும் அந்த இடம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி கிளிச் ஆன மாதிரி மாறிடுது. பார்த்தா அவனுடைய கண்ணுக்குள்ளார ஏதோ ஒரு மான்ஸ்டர் இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது. அப்படியே சீனை கட் பண்ணா கிறிஸ்டாவோ மாஸ்டர் வின் கடைசியா நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் எங்களை மன்னிச்சிருங்க, இதை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துக்கிட்டு வர கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல சரி நீ கண்டிப்பா இதோடைய ரூல்ஸ் எல்லாத்தையும் மறந்து போயிருப்பா, அதனால இந்த ரூல்ஸை பத்தி உனக்கு சொல்றேன்டான்னு சொல்லிட்டு ரூல்ஸை பத்தி சொல்ல ஆரம்பிக்கவும் அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லடான்னு நம்ம ஹீரோயின் சொல்ல நம்ம ஆளு கடுப்பாயிரம். சரி வின் நம்ம விளையாட ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஒரு விஷயத்த நான் வச்சுங்க, நான் எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்தப்ப இந்த கேம்ல செகண்ட் பிளேஸ் வந்தவன். என்னடா சொல்ற? உண்மையிலே நீ ரொம்ப கூலானவன்டான்னு
பக்கத்துல இருக்கிறவங்க சொல்ல அப்படின்னா இதுல தோத்து போறவங்க எல்லாத்துக்குமே பே பண்ணணும்னு சொல்ல சரி நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு கண்ணாடி சொல்லவும் நம்ம ஹீரோயின் அவமானு இஷ்டத்துக்குன்னு ஆர்டர் போட ஆரம்பிச்சாரா. அப்படியே அவனுங்கள விளையாடி முடிக்க நம்ம கண்ணாடி தோத்து போயிடுறான். நான் தான் சொன்னேன்ல வின்னு தாண்டா ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், அது மட்டும் இல்லாம வின்னு தாண்டா கிங் ஆஃப் டார்க்னஸ்ன்னு சொல்ல நம்பால அப்படியே பயந்துடுறான். சரி ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய கார்டை செக் பண்ணி பார்த்துட்டு டே உன்னுடைய கார்டுல ஒன்னு மிஸ் ஆகுது அப்படின்னா ரூல்ஸ் படி நான் தாண்டா இதுல ஜெயிச்சேன்னு சொல்றான். ஐயோ என்னுடைய காசெல்லாம் போயிடுச்சே, நான் உன்னை அப்பவே வான் பண்ணேன் டே உண்மையிலே வின்னு தாண்டா இதுல ஜெயிச்சான். சரி விடு வின் நம்ம அடுத்த தடவை பாத்துக்கலாம். ஏய் இவன் நிக்கா தாண்டா எனக்கு ஞாபகம் வந்துருச்சு நகர்ந்து போடான்னு சொல்லிட்டு வா நிக்கா நம்ம போயிட்டு என்ஜாய் பண்ணலான்னு கூப்பிட நம்பாளுங்க அவளை விட்டு தள்ளி போடான்னு சொல்ல அவனை அடிச்சு தள்ளிடுறான். பக்கத்துல இருந்தவன் நம்ம கண்ணாடி அடிச்சு தள்ளிடுறான். அப்படியே அந்த காடுங்களும் கீழே விழுந்துருது. ஏன்னு சொல்லிக்கிட்டு இருக்க வா நம்ம போலான்னு அவன் கூப்பிட டேய் என்ன விடுறான்னு நம்ம ஹீரோயின் சொல்ல நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து கைய பிடிக்க அவனால எதுவுமே பண்ண முடியல. நம்பால அடிச்ச அடியில அவன் அப்படியே மட்டையாயிரான். இன்னொருத்த அடிக்க வர அவனையும் ஒரே கிக்கிலே முடிச்சிட்டு வாங்க நம்ம இங்க இருந்து ஓடி போயிடலான்னு சொல்ல அப்படியே அவனுங்க அங்க இருந்து ஓடி போயிடுறானுங்க. எனக்கு எங்க இருந்து இந்த அளவுக்கு சக்தி வந்துச்சுன்னு தெரியல. பார்த்தா சோடா புட்டி அந்த காடுங்களை அங்கேயே விட்டுட்டு ஓடிட்டு இருக்கான். ஏய் வின் நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கானவன்னு எனக்கு தெரியாம போயிச்சடான்னு சோடா புட்டி சொல்லிட்டு இருக்க. நம்மளும் அப்படியே லைட்டா வெக்கப்பட ஆரம்பிச்சாரான். வின் காய்ஸ் உங்களுக்கு என்னுடைய நன்றி. நம்ம ஹீரோவோ சரி எல்லாரும் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அவனுங்களை சும்மா விடக்கூடாது, இது வேற என்ன குப்பன்னு தெரியலன்னு கீழே போட போவ டே முட்டாளே அதை ஒரு நிமிஷம் என்கிட்ட குடுறான்னு சொல்ல அவனும் கொடுக்க அதை வாங்கி பார்க்கறான். பார்த்தா அந்த காடை அப்படியே ஜொலிக்க ஆரம்பிச்சிருது. டே இதை நம்ம காசுக்காக வித்தலாம்டா, என்ன நீ சீரியஸாவா சொல்லிட்டு இருக்க? இந்த காடுல என்னவோ டிஃப்ரெண்டா இருக்குடான்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கமோ அந்த இடத்துல ஸ்பிரிச்சுவல் கேட்டு தெரியுது. நம்ம ஹீரோக்கோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகி அந்த இடத்துல இருந்து கிளம்ப குண்டனோ வாடா இது என்னன்னு பார்த்துட்டு வரலான்னு கூப்பிடுறான். வேணாண்டா எனக்கு தெரிஞ்சு இது ஃபன்னா இருக்குன்னு நினைக்கிறேன். டே நான் ஒன்னு போவாதான்னு சொன்னேன். டே ஒரு செகண்ட் போயிட்டு வரதுல எதுவும் ஆயிடாதுரா. சரி ஒரு செகண்ட் மட்டும் தானே சொல்லிட்டு அவனும் வேற வழி இல்லாம உள்ளார போயிடுறான். குண்டனோ இந்த இடம் என்ன இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க? டே இந்த இடத்த பார்க்க என்னவோ தப்பா தெரியுது, வாடா போயிடலாம். என்னடா நீ பயப்படுறியா? ஒரு செகண்ட் மட்டும்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க, நான் வீட்டுக்கு போறேன்டான்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பலான்னு போனா எதிரில ஒரு மான்ஸ்டர் வந்துருது. என்னதுரா இதுன்னு அவன் கத்த அவனும் திரும்பி பார்க்கறான். பார்த்தா அந்த மான்ஸ்டர் அவனை போட்டு கடின்னு கடிச்சு கதையை முடிச்சிருது. அவன் பயந்துகிட்டு அப்படியே அங்கிருந்து ஓட நம்ம ஹீரோவும் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துறான். பார்த்தா எதிரில இன்னொரு மான்ஸ்டர் வந்துருது. என்னதுரா இதுன்னு சொல்லிட்டு அவன் தப்பிச்சு வரலான்னு ட்ரை பண்ணா அந்த மான்ஸ்டருங்க வந்து அவனை கதற சாவடிக்க ஆரம்பிச்சிருதுங்க. நம்ம ஹீரோங்க நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்றான்னு சொல்ல அந்த மான்ஸ்டர் வந்து அவனுடைய கதையை முடிச்சிருது. நம்ம ஹீரோவோ அதுல கைய வைக்க அந்த மான்ஸ்டருங்க வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருதுங்க. அதை பார்த்த ஹீரோ ஷாக்காவ அதுங்க என்னடானா டக்குன்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வின் உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள், சீக்கிரமாவே வேலையை ஆரம்பிக்க போகுது, டுயல் எல்லாத்தையும் திருப்பி எடுத்துக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. பார்த்தா அப்படியே நம்ம ஹீரோவா தூக்கத்துல இருந்து எழுந்துறான். என்ன இது எல்லாம் வெறும் கனவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருந்தா நியூஸ்ல அவங்க செத்து போன விஷயத்த பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோவோ ஷாக்காவ அப்படியே ட்ரெயின் போறதுக்கான கேட்டை மூடிடுறாங்க. பார்த்தா கிறிஸ்டா அந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு அவளை காப்பாத்தலான்னு சொல்லிட்டு எகுறுனா நம்ம நிக்கா வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்திடுறா. அப்படியே ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருக்க நம்ம நிக்கா பொலிருன்னு அவனுடைய கண்ணத்திலே விட்டு முட்டாள் பயலே இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா உன்னுடைய கதை முடிஞ்சிருக்குண்டா, ஆனா அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருந்தா அதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான், அவளை நான் பார்த்தேன், அவ என்னுடைய கண்ணு முன்னாடியே திடீர்னு காணாம போயிட்டா, அப்படி ஒண்ணு நடக்க வாய்ப்பே இல்ல. அவரும் அந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் ட்ரெயின் முன்னாடி இருந்து ஒரு பொண்ணு எகிரி மறைஞ்சு போறத பாத்தீங்களான்னு கேட்க ரெண்டு பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. அப்படியே சீனா கட் பண்ணா எங்களை மன்னிச்சிருங்க சார் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே அந்த சாரும் நம்ம கிளாஸுக்கு புதுசா ஒரு டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க, இன்னையில இருந்து கிறிஸ்டா நம்மளுடைய கிளாஸ்ல தான் இருக்க போறா, உங்க எல்லாரையும் சந்திச்சதுல எனக்கு சந்தோஷம், இப்பதானே காலையில வந்தவன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ ஷாக்காவா கிறிஸ்டா நீங்க போயிட்டு எங்க உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே நான் எங்க உட்காரணும்னு முடிவு பண்ணிட்டேன், நான் மாஸ்டர் வின்னு கூட தான் உட்கார போறேன். எப்படி வின்னோடைய பேர் உனக்கு தெரியும்? எப்பயாச்சும் அதெல்லாம் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் வருதா என்ன அப்படின்னா எல்லாமே நீங்க மறந்து போயிட்டீங்களா, என்னை பத்தி நம்மளை பத்தி நம்மளுடைய மேரேஜ் ப்ராமிஸ பத்தி? மாஸ்டர் வின் நீங்க என்னை பத்தி மறந்து இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும், ஏன்னா நான் உங்களுடைய ஃபியான்சி. அதை கேட்டு நம்ம ஹீரோவோ ஷாக்காவ சுத்தி இருந்தவனுங்களும் ஷாக் ஆயிரானுங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டு
போட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் போட போகிற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் இந்த மாதிரி அனி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.